பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக அனுதினமும் ஆவியானவரோடு நடப்பதும், அவரோடு இணைந்து ஜெபிப்பதும், அவருடைய சத்தத்தை கேட்பதும் இந்நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக, வெற்றி உள்ள ஜீவியம் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாமா? எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அருமையான ஒரு வார்த்தை சபைக்கு சொல்லுகிறார். சபை என்றால் நீங்களும் நானும் தான். வசனம் என்ன சொல்லுகிறது? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு ஒரு திராணி இருக்கணும், அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். தகுதி இல்லாமல் சாத்தானை எதிர்த்து போராட முடியாது. நம்முடைய தேசம் இன்னொரு தேசம் யுத்தத்துக்கு வருகிறது என்றால் அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு ஒரு பலன், தகுதி இருந்தால் தான் எதிரிகளை நம்ம வீழ்த்த முடியும். இது உலக பிரகாரமான யுத்தம். அனுதினமும் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக பல விதங்களில் பிசாசு தன்னுடைய பொல்லாத அம்புகளை எய்வான். சிந்தையில் குழப்பத்தை கொண்டு வருவான், இருதயில கலக்கத்தை கொண்டு வருவான். இந்த காலை நேரத்திலேயே நீங்கள் என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி நிரம்பி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் குடும்பம், குறிப்பாக என் பிள்ளைகள், என்னுடைய வருமானம், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை, என்னுடைய ஜெப வாழ்க்கை, இவை எல்லாவற்றுக்கும் விரோதமாய் போராடுகிற நினைக்கிற சத்துருவின் தந்திரங்களை நான் மேற்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் ஜெபிச்சிடணும். அப்போ இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவல் மிக அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு ஏவுதல் வரும், சத்துரு உங்களை மேற்கொள்ள வருகிறான். உங்கள் ஆவியில் ஒரு உணர்வு வரும். உடனே ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் தனியாக போய் சத்துருவின் கிரியைகளை அழித்து நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். இதுக்கு பேர் தான் ஆவியிலே நடத்தப்படுறது. அப்போ இந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு, ஏற்கனவே உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதை நீங்கள் இப்போ அனல் மூட்ட போறீங்க, அவ்வளவுதான். ஆகவே இந்த எபேசியர் 6:11 படி பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள் இல்லை, தந்திரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எந்த ரூபத்தில் வருவான், எப்படி வருவான், எப்போ வருவான் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்போது அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெளிவாய் அவைகளை உணர முடியும். சரியா? நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்ப நினைக்கிற பொல்லாத வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இப்போது ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, ஆவிக்குள்ளாக நிரம்புறாங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்தை நீர் பார்க்குறீங்க ஆண்டவரே. சத்துரு ஆண்டவரை பின்னிட்டு திரும்புவானாக, ஆண்டவரை தலை தெறிக்க ஓடுவானாக. இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரயாணங்கள், பிரயாசங்கள், ஜெபங்கள், மன விருப்பங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். நீர் பாதுகாவலாயிருங்கப்பா, பாதுகாப்பாயிருங்கப்பா, ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் ஒரு புது பலனை உங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த குறுஞ்செய்தியை கேட்டீங்கல்ல, எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது இல்லையா? ஏன் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணக்கூடாது? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது? அவங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.